கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட திமுகவால் வெற்றி பெற முடியல. அந்த கொங்கு மண்டலத்தில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படின்றத தீர்மானிக்கிற இடத்துல செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. பல வருஷமாக திமுகக்காக ஓடி ஓடி உழைச்ச நிர்வாகிகளுக்கு கொடுக்காம கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் பதவியை கொடுக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்ற புகச்சலும் திமுகக்குள்ள அப்பவே எழுந்தது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இது எல்லாமே திமுகக்காக காலம் காலமாக உழைக்கக்கூடிய திமுகவிற்கு இடையில கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் அங்கே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் சாய் ஜெகதீஷ். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றினாங்க. ஆனால் இந்த முறை 2026 எலெக்ஷனில் கோவையில் உள்ள கணிசமான தொகுதிகளை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற முனைப்பில் இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால தான் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் செந்தில் பாலாஜியை நியமித்தார். இந்த நிலைமையில தான் செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தில் தனக்குன்னு ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு வருவதாகவும் புதுசாக வரக்கூடியவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுப்பதாகவும் கட்சிக்காக பாடுபட்ட பலரும் ஒதுக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. கோவை திமுகவில் என்ன நடக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 159 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதில் தனியாக 125 தொகுதிகளில் திமுக வெற்றி அடைஞ்சாங்க. இதன் மூலமாக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சது திமுக கூட்டணி. முக்கியமாக சொல்ல போகணும்னா இந்த எலெக்ஷனில் தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாங்க. ஆனால் கொங்கு மண்டலத்தில் பல்வேறு இடங்களில் தோல்வி அடைஞ்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட திமுகவால் வெற்றி பெற முடியல. இவ்வளோ பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாலும் திமுகவால் கோவை மாவட்டத்தில் ஏன் வெற்றி பெற முடியல அப்படின்ற அதிருப்தி ஸ்டாலின் கிட்ட இருந்தது. இதன் அடிப்படையில் தான் கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் விட்டுட்டோம், ஆனால் இந்த டைம் நாம் அங்கே விடக்கூடாது அப்படின்றதுனால முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கோவைக்கான பல்வேறு திட்டங்களை மு.க. ஸ்டாலின் ஒதுக்கினார். அதே போல் கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற முனைப்பையும் காட்டி வர்றாரு. இந்த நிலைமையில தான் கடந்த 2018 அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்ச செந்தில் பாலாஜிக்கு கடந்த 2024 கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜியை நியமித்தார் மு.க. ஸ்டாலின். பல வருஷமாக திமுகக்காக ஓடி ஓடி உழைச்ச நிர்வாகிகளுக்கு கொடுக்காம கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் பதவியை கொடுக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்ற புகச்சலும் திமுகக்குள்ள அப்பவே எழுந்தது. மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பிறகு வெளியில் வந்த செந்தில் பாலாஜிக்கு அவர்கிட்ட இருந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டாலும் திமுகவினுடைய மண்டல பொறுப்பாளராக, அதாவது கோவை மண்டலத்தினுடைய பொறுப்பாளராகவும் செந்தில் பாலாஜி தான் இருக்கிறாரு. இப்படி அவர்கிட்ட அமைச்சர் பொறுப்பே இல்லைனாலும் அந்த கொங்கு மண்டலத்தில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படின்றத தீர்மானிக்கிற இடத்துல செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இது தலைமையும் ரசிக்கும்படியாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தாலும் கள அரசியலில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் உள்ளாட்சி தேர்தலில் கோவையில் உள்ள 100 வார்டுகளில் கிட்டத்தட்ட 96 வார்டுகளில் திமுக வின் பண்ணிச்சு. இதனால் ஸ்டாலினோட குட் புக்கில் இடம் பிடிச்சார் செந்தில் பாலாஜி. சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள அனைத்து இடங்களையும் தோல்வி அடைஞ்சாலும் உள்ளாட்சி தேர்தலில் இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதுனால எப்படியும் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கோவையில் பல இடங்களில் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை திமுகவிற்கு இடையில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலும் அது மிகையாகாது. கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்ட பிறகுதான் அந்த உள்ளாட்சி தேர்தலில் இப்படி ஒரு வெற்றியை திமுகவால் அந்த கோவை மாவட்டத்துக்குள்ளே அடைய முடிஞ்சது. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்து திமுகவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தாரு செந்தில் பாலாஜி. குறிப்பாக சொல்லணும்னா உள்ளாட்சி தேர்தலில் இத்தனை இடங்களில் திமுக ஜெயிச்சிருச்சு, கோவை மாவட்டத்தினுடைய மேயராக யாரை நம்ம நியமிக்கலாம் அப்படின்னு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களே செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கேட்கும் அளவிற்கு அங்கே செந்தில் பாலாஜிக்கான ஒரு இடம் உருவானது. இப்படி அடுத்தடுத்து திமுக தலைமைக்கிட்ட செந்தில் பாலாஜியோட கிராஃப் உயர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் செந்தில் பாலாஜி கோவையில் தனக்குன்னு ஒரு கோஷ்டியை சேர்க்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் மாற்று கட்சிகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது. காலங்காலமாக திமுகவினுடைய உடன்பிறப்பாக இருந்து கட்சிக்காக வேலை செய்த பலரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பொறுப்புகளும் பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருது. அதே போல் மாற்று கட்சியிலிருந்து வந்து திமுகவில் இணையவங்களுக்கு தான் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுது. எதன் அடிப்படையில் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே கட்சியில் இணைக்கிறாங்க, இருக்கிறவங்களுக்கே பொறுப்புகள் வழங்காமல் அவங்களுக்கு எந்த இடத்துலேருந்து பொறுப்பு
பொறுப்புகள் வழங்குவாங்க அப்படின்ற கேள்வியும் கோவை திமுகவினர் எழுப்புறதை கேட்க முடியுது. மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. சாத்தூர் ராமச்சந்திரன்லேருந்து ஏவ வேலு வரைக்கும் இன்று தமிழ்நாடு அமைச்சரவை இருக்கக்கூடிய பலர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்து திமுகவில் இணைஞ்சவங்க தான். குறிப்பாக சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்ச ராஜீவ்காந்திக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்த மகேந்திரனுக்கு அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சதுக்கப்புறம் முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. தேமுதிகவில் இருந்த தளபதி முருகேசன் என்ற நபர் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி திமுக இணைஞ்சதுக்கப்புறம் கோவை மாவட்டத்தில் அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்படி திமுகவில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தால் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுவது ஒரு வழக்கமாக தான் இருக்குது. இது எல்லாமே திமுகவுக்காக காலம் காலமாக உழைக்கக்கூடிய திமுகவினருக்கு இடையில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் தான் ஆளும் கட்சியாக திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அங்கே சில பொறுப்புகள் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும், ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதோ இல்லை கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்புகளோ கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்திருந்த திமுகவினர் வந்து செந்தில் பாலாஜி மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதிலிருந்து தாங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதாக அங்கே உள்ள திமுகவினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் அங்கே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழலில் தான் திமுக தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கோவை மாவட்ட திமுகவில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் நம்ம கணிசமான இடங்களை வெற்றி பெற முடியும், அப்படி இல்லைன்னா அது கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் சாட்டையை சுழற்றுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.